நான் உங்க ஜெயரஸ் மதுரையிலிருந்து. குன்றத்தூர் அபிராமியோட தீர்ப்பு பெரிய லெவல்ல தமிழகத்துல அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த அபிராமி யாரு, எதுக்காக இப்படி ஒரு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றத பத்தியும், இந்த தண்டனை சரியா அப்படின்றத பத்தியும் நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். அண்ட் நிறைய ஆதங்கம் இந்த நிகழ்வுல எழும்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம விரிவா பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள. தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய வேண்டுகோள். இந்த அபிராமியோட நிகழ்வு ரொம்ப காலமா பேசப்பட்டு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணப்பட்ட ஒரு நிகழ்வு தான். இந்த அபிராமிக்கு என்ன ஒரு தீர்ப்பு வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில குன்றத்தூர் அபிராமிக்கு தூக்கு தண்டனையை விட ஒரு அதிகமான தண்டனை சொல்லலாம். வாழ்நாள் முழுவதும் அந்த ஜெயிலே இருந்து அவங்க காலத்தை கழிச்சு அவங்க இறக்க வேண்டிய ஒரு தண்டனை தான் கொடுத்துருக்காங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அபிராமிக்கு இந்த தண்டனை போதுமான அளவா அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னே சொல்லலாம். இப்படி ஒரு செய்கையை செஞ்ச இந்த பொம்பளைக்கு இந்த தண்டனை ரொம்பவே கம்மி தான். அபிராமி என்ன செஞ்சாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்ப்போம். தன்னுடைய குழந்தை, 2 குழந்தைகள், சிறிய குழந்தைங்க, நீங்க அதை போட்டோல பார்க்கலாம். இந்த குழந்தைய கொலை செய்ய யாருக்காவது மனசு வருமா? ஒரு சைக்கோக்கு கூட வராது, போதை மருந்து அருந்தியவனுக்கு கூட வராது. ஆனா இந்த குழந்தைய பெற்ற தாய்க்கு எப்படி வந்துச்சு? 2 குழந்தைகளுக்கும் தன்னோட கையாலேயே தூக்க மாத்திரைய பால்ல கலந்து கொடுத்து அந்த பிள்ளைங்க தூங்குற மாதிரி அந்த பிள்ளைகளை படுக்க வச்சு, கணவன் ஏன் இன்னும் குழந்தை எந்திரிக்கல, தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு பதிலா, இல்லைங்க அந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கு, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க டாட்டா சொல்ல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச தகப்பனுக்கு, இல்லை குழந்தைகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எவ்வளவுங்க தைரியம் வரும்? இந்த பொம்பளைக்கு தாய்மைன்ற அந்த உணர்வு இல்லையா? ஆனா பிள்ளைய பெற்ற அத்தனை தாய்மாருக்கும் இந்த தாய்மை உணர்வு இருக்க தானே செய்யும். கடவுள் இந்த பொம்பளைக்கு தாய்மை உணர்வை வைக்காம விட்டுட்டாங்களா? இப்படிப்பட்ட பொம்பளைக்கு எதுக்காக குழந்தைய கொடுத்தாங்க? குழந்தை இல்லாம ஏங்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க. குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் இருக்காங்களே. இப்படிப்பட்ட பெற்றோருக்கு கடவுள் ஏன் குழந்தைய கொடுக்கல? ரொம்பவே மனசுக்கு வேதனையா இருக்கு. இந்த அபிராமி எதுக்காக இந்த குழந்தைய கொன்னாங்க அப்படின்றது யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே சில்லியாகவும் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் இருக்கு. காதலுக்கு, திருமணத்துக்கு முன்பாக வர்ற காதல் வேற, திருமணத்துக்கு அடுத்து வரக்கூடிய காதல் வேற. இந்த காதல் பார்த்தோம்னா நல்லா வச்சுட்டு இருக்கக்கூடிய கணவன், அதாவது சில கணவன்கள் கொடுமைப்படுத்துவாங்க. இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம இந்த அன்பை வேற வெளியில தேடுற வண்ணம் இந்த காதல் போய் கள்ளக்காதலில் போய் முடிஞ்சு அப்படி நடக்கக்கூடிய விஷயம் வேற. ஆனா நல்லா அன்பா பார்த்துட்டு இருக்கக்கூடிய கணவன் கிட்ட, நல்ல அருமையான குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்களெல்லாம் விட்டுட்டு தப்பான நபரை வெளியில சூஸ் பண்ணி அந்த நபருக்காக இத்தனை பேரையும், 2 பிள்ளைங்க, அது போக தன்னுடைய கணவன், அவ்வளவு பேரையும் கொலை செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டு, கொலை பண்றதுக்கு 3 பேரையும் முயற்சி பண்ணி, 2 பிள்ளைங்க அது போக தன்னுடைய ஹஸ்பண்ட் 3 பேருக்கும் பால்ல விஷத்தை கலந்து, விஷம்னா என்ன, தூக்கு மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு சாகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பிள்ளைங்களும், ஒரு பிள்ளை இறந்து போச்சு, சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தை, சின்ன வயசு கம்மியா இருக்க குழந்தைன்றதுனால தாங்க முடியாம செத்துருச்சு. இன்னொரு குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தைன்றதுனால அது அந்த பொம்பளை கலந்தது கம்மியான ஒரு தூக்க மாத்திரை, 5 தூக்க மாத்திரை. அதனால அந்த பெரிய பையன் இறக்கலை அப்படின்றதுனால அவனை கொல்றதுக்கு தலைவனையை வச்சு அந்த பொம்பளையே கொலை செஞ்சிருக்கு. கொலை செஞ்சுட்டு அது ஒரு ஆடியோவில் கால் பண்ணி உடனே தன்னுடைய கள்ளக்காதலன் சுந்தரம்ன்ற கள்ளக்காதலனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கும் நான் தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன், பிள்ளைங்க தூங்குற மாதிரி கிடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு அந்த சுந்தரம்ன்ற அந்த அபிராமியோட கள்ளக்காதலன் என்ன சொல்றான், என்ன இவ்வளோ சாதாரணமாக சொல்ற, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி ஓடி போயிடலாம், ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஐடியா சொல்றான். இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள் கேட்கும் போதே ரொம்பவே வெறுப்பா இருக்குங்க. ரொம்பவே ஏதாவது இவங்களெல்லாம் செருப்பு கலட்டி அடிக்கணும். இவங்களுக்கு தண்டனைன்றது நம்ம எப்படி கொடுக்க முடியும்? இவங்களெல்லாம் படைச்சதே தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய சமூகத்துக்கு கேடானவங்க. இவங்களுக்கு கொடுத்த தண்டனை ரொம்ப கம்மி தாங்க. இதை தாண்டி ஜாஸ்தியாக நம்ம என்ன தான் கொடுக்க முடியும்? இவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட அது கம்மி தான் நம்ம சொல்லணும், கம்மி தான் ஃபீல் ஆகும். சரி, இந்த
அபிராமியோட ஹஸ்பண்ட் விஜய் அவர் ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருந்தார். இதையும் தாண்டி ஒரு கள்ளக்காதலுக்கு இந்த அபிராமி விழுந்து இரையாகி 2 குழந்தைகளையும் கொலை செஞ்சுட்டு இப்போது நீதிமன்றத்தில் தீர்ப்பையும் வாங்கி இப்போது ஆயுள் தண்டனைக்கு போயிடுச்சு. ரைட், இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா, இதெல்லாம் மனுஷியை தாண்டி ஒரு அதையும் தாண்டி ஒரு மிருகம் செய்யக்கூடிய மிருகத்தை கூட நம்ம கீழே இறக்கி சொல்ல முடியாது. அதை விட மோசமான செய்கைன்னு தான் சொல்லணும் இந்த அபிராமி செய்த விஷயம். இந்த மாதிரி நிகழ்வுகள் எதனால நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்னு சொல்லலாம். சாதாரணமாக மனுஷன் ஒரு பொண்ணோ பையனோ வாழ்கிறத தாண்டி இன்னும் அதிகமான எதிர்பார்ப்பு, சொசைட்டியை பார்த்து, சோஷியல் மீடியாஸை பார்த்து, எதுலேயோ ஒரு டெம்ப் ஆகி நம்ம செய்கிறதெல்லாம் எது வேணாலும் செய்யலாம், சமூகம் ஒன்றும் நம்மளை கேட்காது கண்டுக்காது, யார் நம்மளை கேட்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் வாழலாம்னு சொல்லிட்டு பிடிச்சதெல்லாம் செய்கிறதுக்கான முயற்சி தான் இது மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த அபிராமியை சொல்லலாமே தவிர, இன்னும் எத்தனையோ அபிராமிகள், எத்தனையோ இந்த விஜய் மாதிரி ஆட்களை ஏமாற்றிக்கிட்டு இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு வாழ தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இனியும் நடக்காதபடிக்கு நம்ம சமூகம் தான் இதை பார்த்துக்கணும். ஏதாவது தவறு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் உரிமையும் நம்ம சமூகத்துக்கு இருக்குது. அப்படின்ற அந்த அக்கறை உணர்வோடு நம்ம சமூகத்தை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்கான இந்த பதிவு தான் இது. அண்ட் இந்த நீதிமன்றத்தோட இந்த தண்டனை உங்களுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு இருக்கா, இல்லை இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். அண்ட் இன்னொரு பதிவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். Until then, bye from your Jitas. Thank you.